இராக்கோட பகுதியில இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு அழைப்பு வரும். ஹுசைனே, நீங்க இங்க வந்துருங்க ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு நாங்க பைஅத் செய்றோம், உங்களுக்கு நாங்க கூட நிக்கிறோம், உங்களுக்கு நாங்க உதவியாக இருக்கிறோம் என்று அழைப்பு வருது. சில சஹாபாக்கள் அறிவுரை செய்றாங்க, ஹுசைனே போவாதீங்க, ஹஜ்ஜுக்காவது போங்க, அவர்களை நம்பி போவாதீங்க, லேசப்பட்ட மக்கள் கிடையாது, நம்பி போவாதீங்கன்னா அறிவுரை செய்யறாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்ல எண்ணம் வச்சு கூஃபா நோக்கி போறதை அந்த கூஃபா நாட்டு கவர்னர் அறிந்து கொண்டார். ஒரு படை ஒண்ணு அனுப்புறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு படையோட எல்லாம் போல, அவங்களோட ஒரு சின்ன கூட்டம், அதுல இருந்த அதிகமானோர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதாவது ஆலுல் பைத், அவங்களை எதிர்த்து ஒரு படை அனுப்பப்படுது. அந்த படை 1000 பேர் கொண்ட ஒரு படை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று படை அனுப்பப்படுது. அந்த படையோட உரையாடுறாங்க, இல்ல நான் இதை நோக்கி தான் போவேன் என்று சொல்லி. அப்ப அந்த கவர்னர் என்ன பண்றாரு, இன்னொரு 1000கள்ல ஒரு படை அனுப்பப்படுது. அப்ப அந்த படை நிக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லப்பா அந்த மக்கள் என்ன கூப்பிட்டாங்க. ஹுர் என்று சொல்லக்கூடிய அந்த கூஃபால வந்த அந்த படையோட ஒரு தளபதி சொல்றாரு, இல்ல அந்த மக்கள் உண்மையானவங்க கிடையாது, நம்பாதீங்கன்னு சொல்லும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல கூப்பிட்டாங்கல்ல போறேன் என்று சொல்லும் போது சொன்னாங்க, நம்பாதீங்க, நீங்க திரும்ப போயிருங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த, அதாவது கூஃபால இருந்த அந்த படையினர்ல சிலர் என்ன சொன்னாங்க, நீங்க சரணடையணும். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லப்பா நான் திரும்ப போயிடுறேன், நான் மக்காவுக்கே போயிடுறேன். சொல்றாங்க, இல்ல நீங்க மக்காக்கெல்லாம் போக முடியாது. இப்னு ஜியாத், அதாவது கூஃபால தலைவராக இருக்கிறாரு இப்னு ஜியாத், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வச்சுதான் சொல்றாரு, சரிப்பா மக்காக்கு போலப்பா, வேற ஊருக்காச்சும் நான் போயிடுறேன், என்ன விட்டுருங்க. இல்ல உங்களை எல்லாம் விட முடியாது, உங்களை சிறை பிடிக்க சொன்னாங்க, அப்போ நீங்க எங்களுக்கு கீழே சரணடையணும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் ஒரு சண்டை நேருது. அந்த இடத்துக்கு பேரு தான் கர்பலா. அந்த இடத்துக்கு பேரு தான் கர்பலா. அது ஒரு ஹரமாக பார்க்கப்படுற அளவுக்கு அந்த ஊரையும் அந்த இடத்தையும் சிறப்பிச்சுட்டாங்க. ஆனா மார்க்கம் எந்த இடத்துலயும் அப்படி ஒரு சிறப்பு சொல்லல. இப்ப என்ன பண்ணப்படுது அந்த இடத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. அவங்களோட அந்த குடும்பத்தில் இருந்த இன்னும் சில பேரும் கொல்லப்படுறாங்க. அவங்க சகோதரர்கள் சிலர் கொல்லப்படுறாங்க, சிலர் ஓடிடுறாங்க. இதுதான் சம்பவம்.